ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்துட்டு ஜனவரி ஸ்டடி பிளானோட டே 1. இன்றைக்கி டே 1 நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா, தமிழில் வந்துட்டு யூனிட் 1 இலக்கணம், அப்புறம் மேக்ஸு, ஜிஎஸ்சில் வந்துட்டு யூனிட் 5. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 5 மணிக்கு எழுந்திரிச்சேன். ஆனால் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு படிக்க உட்கார்றதுக்கு 5:20 கிட்டக்க ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் தான் நான் படிக்க உட்காரணும். இன்றைக்கி வந்துட்டு நான் எது கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா, 10th எக்கனாமிக்ஸில் வந்துட்டு 5 லெசன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 லெசனையும் இன்றைக்கி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்ட்டுருக்கேன். இது வந்துட்டு எக்கனாமிக்ஸோட வேர் டு ஸ்டடி. நானாக எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்து எழுதி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு நான் பார்க்க போகிறது வந்துட்டு 10th ஒரு 5 லெசன் இருக்கா, அந்த 5 லெசனை தான் பார்க்க போகிறேன். ஏன்னா இன்னும் என்கிட்ட வந்துட்டு 11th எக்கனாமிக் புக் இல்லை. அதை நான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் படிக்க உட்காரணும். இப்போ என்கிட்ட வந்துட்டு 10th, அதுக்கப்புறம் இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்கிற புக்கை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்றதை பார்க்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஃபுல்லாக எப்படி போகுது அப்படின்றத நான் படிச்சுட்டு உங்களுக்கு வந்துட்டு அப்படியே அப்டேட் பண்ணுறேன். இப்போ மணி பார்த்திங்கன்னா 6 ஆகுது. ஆனால் அதுக்குள்ளே பால் வந்துடுச்சு. அதான் காப்பி போடலான்னு நான் வந்துட்டேன். நான் வந்துட்டு காப்பி போடும்போதே சைடு பை சைடு அந்த சமையல் வேலையும் முடிச்சிருவேன். இப்போ வந்துட்டு உல வச்சாச்சு. இன்றைக்கி நியூ இயர்ன்றதுனால சாம்பார் தான். ஸோ சாம்பார் வைக்கணும். 10th எக்கனாமிக்ஸில் வந்துட்டு 5 லெசன் முடிக்கணும்னு நினச்சேன். 1 லெசன் தான் படிச்சிருக்கேன். இன்னும் 4 லெசன் வந்துட்டு படிக்கணும். அது ஒரு மாதிரி வேவாக போகிறதுனால அடுத்து தமிழ் படிச்சுட்டு திரும்ப எக்கனாமிக்ஸ் படிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். தமிழில் வந்துட்டு யூனிட் 1 அழகு இலக்கணம் பார்க்கணும் அப்படின்னு போட்டிருந்தேன்னா, 4 நாள் வந்துட்டு யூனிட் 1 தான் ஃபுல்லாக படிக்கணும். ஸோ அதுக்கான வேர் டு ஸ்டடி. இது வந்துட்டு நான் நியோ டிஎன்பிஎஸ்சி அவங்க தமிழுக்கு வேர் டு ஸ்டடி கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு தான் இப்போ நான் தமிழுக்கு இலக்கணம் படிக்க போகிறேன். யூனிட் 1 வந்துட்டு அதான் இன்றைக்கி என்னோடய ஷெடியூலும். ஸோ நான் தமிழ் படிச்சுட்டு மறுபடியும் எக்கனாமிக்ஸ் எடுத்து படிக்கணும். அதுக்கப்புறம் நான் மேக்ஸ் பார்க்கணும். ஸோ நான் தமிழ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து டே 1ல் யூனிட் 1 இலக்கணம், மேக்ஸ், அப்புறம் ஜிஎஸ் யூனிட் 5 பார்க்கணுன்னு போட்டிருந்தேன். அப்புறம் நான் யூனிட் 5ல் வந்துட்டு 10th எக்கனாமிக்ஸில் 5 லெசன் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் இன்றைக்கி என்னால் 5 லெசன் முடிக்க முடியல. 2 லெசன் மட்டும் தான் படித்தேன். நியூ இயர்ன்றதுனால கோயிலுக்கு போக அப்படின்னு போயிட்டனால என்னால் அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. மறுபடியும் நான் டே 2ல் வந்துட்டு அதே லெசனை வந்துட்டு திரும்ப படிக்கணும். ஸோ நான் அதனால தான் எப்போயுமே என்னோடய ஸ்டடி பிளான் வந்துட்டு 25 டேஸ்க்கு மட்டும்தான் போடுவேன். இந்த மந்த்து தான் தமிழ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக 31 டேஸ்க்குமே நான் வந்துட்டு ஸ்டடி பிளான் போட்டிருந்தேன். நான் எப்போயும் போல் 25 டேஸ்க்கே போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னோடய தாட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. மறுபடியும் டே 2ல் இன்றைக்குள்ளதையும் சேர்த்து நான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நாளைக்கு வந்துட்டு இன்றைக்கி நான் விட்டதெல்லாம் மறுபடியும் சேர்த்து படிக்கணும். இந்த 4 நாளில் கண்டிப்பாக ஜிஎஸ் வந்துட்டு ஓரளவுக்கு முடிச்சிருக்கணும். ஏன்னா 14 நாளில் யூனிட் 5 முடிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ஷெட்யூல் போட்டிருந்தேன். 14 நாளில் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி போட்டிருந்தேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணிடணும். இன்றைக்கி முடிக்கலாம். நாளைக்கும் இன்றைக்கி படிக்க வேண்டியதையும் சேர்த்து நாளைக்கு வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். அப்புறம் மேக்ஸில் வந்துட்டு சிம்பிளிஃபிகேஷன் அது மட்டும் தான் பார்த்தேன். ரொம்ப பார்க்கல நான் நிறையா. ஸோ சிம்பிளிஃபிகேஷன்னால் கொஞ்சம் நேரம் ஈஸியாக பார்த்துடலாம் அப்படின்றதுனால நான் மேக்ஸ் வந்துட்டு அதை தான் பார்த்தேன். ஸோ நாளைக்கு வந்துட்டு நான் சிம்பிளிஃபிகேஷனே எடுக்கலை, வேறு ஏதாவது எடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். நான் சிம்பிளிஃபிகேஷன் வந்துட்டு நான் அடிக்கடி செஞ்சு பார்த்துருக்கேன். அதனால் ஸோ சிம்பிளிஃபிகேஷன் வேணாம், ரீசனிங் ஏதாவது பார்க்கலாம் அப்படின்ற தாட்டில் இருக்கேன். எப்போயுமே நான் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்தேன் அப்படின்னா 1 வீக், அதாவது ஒரு 5 டேஸ்க்கு அதை தான் பார்ப்பேன். ஆனால் சிம்பிளிஃபிகேஷன் வந்துட்டு நாளைக்கு வேணாம் அப்படின்னு தோணுது. ஸோ நான் வந்துட்டு நாளைக்கு ரீசனிங் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இதில் இருக்கேன். ஸோ நாளைக்கு வந்துட்டு டே 2ல் கண்டிப்பாக இன்றைக்கி நான் என்னெல்லாம் படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேனோ அதெல்லாம் படிக்காமல் விட்டால் தான் நாளைக்கு சேர்த்து கண்டிப்பாக படித்தாகணும். ஸோ நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.